ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக்ஸ்பாட். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் வந்து நம்ம கோடை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வெப்சைட்ஸில் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் டிசைன் வைஸ் நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் வைஸ் என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம ஒரு பேசிக்காக ஒரு nav பார் எல்லா வெப்சைட்லேயும் இது வந்து ஒரு பேசிக் வெப்சைட் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோவும் இந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா nav பார்னு சொல்லுவாங்க. அந்த nav பார் எப்படி கிரியேட் பண்ணலாம், வித் ஹெல்ப் ஆஃப் பூட் ஸ்ட்ராப் வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் பூட் ஸ்ட்ராப் அப்படின்னா, நமக்கு மொபைல் ரெஸ்பான்சிவ்லையும் வந்து உங்களுக்கு சூப்பராக பார்க்க லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இதாகும், ரெண்டர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் வந்து இப்படி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த மெனு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹைட் ஆகி ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு nav பார் நம்ம வந்து நம்ம வெப்சைட்டுக்கு தேவைப்படுது, இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு nav பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன என்னென்ன திங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். பேசிக்காக டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நியூ ஃபைல் கொடுத்து டெக்ஸ்ட் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. அப்புறம் நீங்கள் ஃபைல் சேவ் சேவஸ் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூடியூப் கோடிங்குள்ளே கோட் ப்ராக்டிஸ்க்குள்ளே வார்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து இந்த ஃபைலை இண்டெக்ஸுங்கிற நேமில் சேவ் பண்ணுறேன். இதோட ஃபார்மெட் வந்து HTML. ஃபைல் டைப் எக்ஸ்டென்ஷன் வந்து HTML நான் சேவ் பண்ணுறேன். ஸோ index.html வந்துருக்கு. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்னெட் அப்ரிவேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் HTMLோட பாய்லர் பிளேட் வந்துடும். ஸோ ஒரு பேசிக் கோட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட திங்ஸ் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு nav பார், அதில் இருக்க மாதிரியே ஒரு nav பார் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம், வித் ஹெல்ப் ஆஃப் நான் சொன்ன மாதிரி பூட் ஸ்டாப்போட. ஸோ பூட் ஸ்டாப் கால் பண்ணணுன்றதுக்கு நம்ம அதோட அஃபிஷியல் சைட் போகலாம். நம்பர் வேண்டாம், ஃபஸ்ட் இனிஷியலாக அதோட ஹோம் பேஜ்க்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இதான் வந்து getbootstrap.comங்கிறது பூட்ஸ்டாப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போது பூட்ஸ்டாப் 5 தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்களா. கரண்ட் வெர்ஷன் v5.3.3. ஸோ பூட்ஸ்டாப் 5 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நம்ம வெப்சைட்டில் கால் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பேசிக்காக ட்ரை பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சிடிஎன் ட்ரை பண்ணலாம். சிடிஎன்கிறது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ ஒரு லைப்ரரியோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த ஃபைல்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் வெறுமனே லிங்க் மட்டுமே, இந்த மாதிரி லிங்க் டேக் ஸ்கிரிப்ட் டேக் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அதோட லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து லிங்க் டேக் போட்டேன், அப்புறம் ஸ்கிரிப்ட் டேக். லிங்க் டேக்ங்கிறது அந்த லைப்ரரி இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கிரிப்ட் டேக் வந்து அந்த லைப்ரரி இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி, ஜாவா ஸ்கிரிப்ட் கூட அக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் டேக் கால் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கேஜ், அதாவது ஆங்குலரா ரியாக்டாங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பூட் ஸ்டாப்பை என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறப்ப இந்த மாதிரி சிடிஎன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம நமக்கு என்ன வேணும், பூட் ஸ்டாப்னா nav பார்னு சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, இதில் nav பார்னு இருக்கும், இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்குது, காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்கும்.
பார் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பூட்ஸ்ட்ராப்ங்கிறது ஒரு ஒரு லைப்ரரி. அதாவது என்னன்னா, நம்ம HTML, CSS, JavaScript இந்த 3 கோடும் அவங்க ப்ரீ டிஃபைன்டா எழுதி, சில வெப்சைட்ஸ்க்கு தேவையான பேசிக் ஃபங்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணி, ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட்டா தருவாங்க. அத நம்ம அப்படியே யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்க ஈஸி பண்ணிக்கலாம். சீக்கிரமா முடிச்சுக்கலாம். ஸோ இந்த nav பார்ல பாருங்க. இந்த nav பார்ல அவங்க இது பார்த்தீங்களா? இந்த கோட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க சிம்பிளா இந்த ஒரு கோட மட்டும் காப்பி பண்ணி உங்க HTML ல போட்டீங்கன்னா, இந்த ஃபங்ஷனாலிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். பட் இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில வேரியேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க நம்ம இதுல சர்ச்லாம் இல்ல பார்த்தீங்களா? இதுல சர்ச் இருக்கு. அதே மாரி நெறைய வேரியேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் பாரோட குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் பார் இல்லாம குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிராப் டவுன் லிங்க்லாம் நெறைய இருக்கிற மாரி வச்சு குடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மாரி இதெல்லாம் தேவையில்ல. டிஃபால்ட்டா இந்த மாரி இருக்கிறது ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு ஓகேவோ, அதுக்கு கீழ இருக்கிற HTML கோட் ஸ்னிப்பெட்ட இத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுங்க. அதனால நம்ம இதுக்கு முன்னால என்ன பண்ணலாம்னா, சரி நம்ம இத ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. நேபர கால் பண்ணி போட்டோம். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க நேபர் வந்துருச்சா? சரி நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? இத இன்ஸ்பெக்ட் பண்ணி மொபைல் டிவைஸ்க்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு மொபைல் டிவைஸ்க்கு எப்படி இருக்கணும்னு தெரியணும் அப்படின்னா, நீங்க இன்ஸ்பெக்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி இன்ஸ்பெக்ட் டேப் வந்துரும். அதுல இந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் மோட் கிடைச்சிரும். அந்த மாரி வந்துருச்சா? ஓகே. இன்னும் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ வந்து இது எனக்கு மொபைல் டிவைஸ் ஆ ஸ்க்ரீன்ல இருக்கு. எனக்கு நார்மல் ஸ்க்ரீனுக்கு பண்ணணும்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா டாகுல் ஆயிரும். இது வந்து மானிட்டர்க்குள்ளது. ஸோ நம்ம இங்க பாருங்க, இந்த nav பார்ல இந்த சைடும் கொஞ்சம் நெறைய கேப் இருக்கு. ஸோ நார்மலா நீங்க இந்த வெப்சைட்ல பாருங்க. இந்த சைடும் நார்மலா கேப் விட்டுட்டு, சென்டர்ல மட்டும் கன்டென்ட் அலைன் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கா எல்லா வெப்சைட்ஸும் இருக்கும். லெஃப்ட் சைட்லயும், ரைட் சைட்லயும் நம்ம நார்மலா பேஜ்ல விடுற மார்ஜின் மாரி, இதுலயும் மார்ஜின் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு சில பூட்ஸ்ட்ராப்ப பொறுத்தவரைக்கும் ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். அந்த நம்ம கிளாஸ் கோட் மட்டும் நமக்கு கொஞ்சம் கரெக்ட்டா என்ன ஏதுன்னு தெரியணும். அவ்வளோதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு டிவ் டேக் ஒண்ணு போட்டுக்கிறேன். இதுக்கு கிளாஸ் வந்து கண்டெய்னர்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருங்கிற கிளாஸ் கால் பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் நீங்க செட் பண்ண முடியும். பார்த்தீங்களா? உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும், ரைட் சைட்லயும் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருச்சா? அப்புறம் நமக்கு என்ன தேவை? இது வந்து லோகோ. லோகோ வந்து இந்த எண்ட்ல இருக்கணும். அப்புறம் இந்த மெனூஸ் வந்து அந்த சைட்ல. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. இது வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாரி மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஹோம் ஃபியூச்சர்ஸ் ஃபேசிங் டிசேபிள் இருக்கு பார்த்தீங்களா? இதையும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையும் அதே மாரி மாத்திக்கலாம். ஹோம், ஷாப், அபௌட் அஸ் சர்வீசஸா? ஓகே. ஹோம் ஓகே. அபௌட் அஸ் அப்புறம் நமக்கு இப்ப இந்த டிசேபிள்டுலாம் இப்ப தேவையில்ல. சர்வீசஸ் அப்புறம் பிளாக் கான்டாக்ட் அஸ்.
conductors. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த லோகோ வந்து இந்த சைட்லேயும் ஒரு எண்ட்லேயும் இந்த மெனு வந்து இன்னொரு எண்ட்லேயும் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நார்மலாக பூட்ஸ்ட்ராப் 5ங்கிறது ஒரு ஃப்ளக்ஸ் கான்செப்ட் வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளக்ஸ் கான்செப்டில் ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். எனக்கு அந்த கிளாஸ் நேம் தெரியும்னால நான் அதை ஆட் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் நமக்கு இந்த மெனு வந்து இந்த எண்டு தானே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கும், எண்டுனா எண்ட் ஆகிற இடத்துல இருக்கும், சென்டர்னா சென்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நேம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேபாருக்கு பதிலாக இந்த கலர். ஸோ நமக்கு அதுக்கு முன்னால் இந்த இடத்துல இது வந்து ஹெட்டரில் தானே இருக்குது. ஸோ ஹெட்டர் டேக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். இந்த டோட்டல் திங்ஸையும் ஹெட்டர் டேகுக்குள்ளே தான் நேபாரும் பேனர்ஸும் போடுவாங்க. ஹெட்டர் டேக் வந்து HTML5ஓட டேக், அதாவது சிமாண்டிக் டேக். பை நேம்லேயே அதோட பர்பஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். HTRன்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் தானே இருக்குது. ஸோ இந்த கிரே எடுத்துகிட்டு நம்ம க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேங்கிறது வந்து இங்கே ஏதாவது பூட்ஸ்ட்ராப் கிளாஸ்லேருந்து வரும். சும்மா நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அங்கே கோடில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த சேஞ்சஸை நீங்கள் அங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஜி பாடி டெரி டெரிட்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. நான் அதனால் அந்த கிளாஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த ஹெச்டிஆருக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னோட ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் எழுதிடுறேன். ஸோ நான் சில ஸ்டைல்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன். அதனால் ஹெட் டேக்கில் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்டிஆர் செக்ஷன் என்ன கலரில் இருக்கணும்? பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். இந்த மாதிரி நீங்கள் சும்மா சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் பேலட் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணும்னு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த கலர் வைக்கிறேன். ஓகே. அப்புறம் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்குள்ள ஃபாண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த மெனுக்கு நடுமத்தில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த திங்ஸ் மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ டேக். இந்த ஸ்பேஸ் அந்த 2 டெக்ஸ்ட் அந்த அபவுட் ஹோம் அதுக்கு நடுவத்தில் வர ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேடிங் இல்லை மார்ஜின் யூஸ் பண்ணலாம். இப்போ அஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து மார்ஜின் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கோட் எடிட்டரில் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ சஜஷன் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
கலருங்கிறது அந்த ஃபாண்ட்டோட கலர். ஒயிட்னா எஃப்எஃப்எஃப். இந்த கலர் கோட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். பாருங்க, நான் இதான் நான் எழுதின கோடு பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் டாட் HTML 11th லைனா நான் எழுதியிருக்கேன். 11th லைனா நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் 16 கலருங்கிறது. ஆனால் அது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எலமெண்ட்டுக்கெலாம் வந்து பூட் ஸ்டாப் நம்ம கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்டைல்ஸ் வந்து ஓவர் ரைட் ஆகுது. அதுதான் எடுத்துக்குது, நம்ம எழுதுனது எடுத்துக்கல. ஸோ அதுதான் எங்கள் ப்ராப்ளம். நம்மளோட திங்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸோடது உங்களுக்கு அது வேண்டாம், உங்களோட தான் வரணும் அப்படின்னா ஒன்று அதுக்கு ரிலேட்டடான கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போட்டு எழுதணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முதல்ல போட்டுடலாம் நம்ம. கொஞ்சம் அதோட ஃபாண்ட் வெயிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபர்னின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் லோகோ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் நான் சில இந்த ஃபாண்ட் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது கிளாஸுங்கிறதுனால நம்ம டாட் வச்சு எழுதுறோம். இதே ஐடியா இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஆஸ்டிக் சிம்பிள், ஸோ இந்த ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஓரளவு கொண்டு வந்துட்டோமா, ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு எங்கேருந்து எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த கம்ப்யூட்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் பாருங்க, 20 பிக்சல். இது எங்கேருந்து எடுத்துக்குது? ஸோ இந்த மாதிரி நேபார் பிராண்டட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்னொன்று பேரண்ட் நேம் போட்டு கால் பண்ணி பார்க்கலாம். ம், இப்போ இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு பாருங்க. இம்பார்ட்டன்ட் போடுறது இல்லாமல் நம்ம அதோட பேரண்ட் டிவையும் சேர்த்து நம்ம கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதுதான் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பேஸு
டெக்ஸ்ட்டு. முக்கியமா நம்ம இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொபைல் ரெஸ்பான்சிவ்ல. ஸோ அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நேபார்ங்கிறது ஒரு பேசிக் எலமெண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு. எல்லா வெப்சைட்லயும் நீங்க பார்க்குற எலமெண்ட். அது மொபைல் ரெஸ்பான்சிவோட வித் பூட் ஸ்ட்ராப்ல நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல இதே மாரி ஒரு